கூடாது. 7 ஆணைகள் ஆறுகள் கோடைகளை நாசப்படுத்தக்கூடாது. 8 கோழைத்தனமாக இருக்கக்கூடாது. 9 கனிமத் பொருளை அதாவது போரில் கிடைக்கும் பொருளில் மோசடி செய்யக்கூடாது. 10 பாதிரிகளை வணக்கத்தில் ஈடுபடுபவர்களை கொல்லக்கூடாது. ஆனால் இன்று யுத்தத்தில் கூட வன்முறை கொடூரமான தாக்குதலை பார்க்கிறோம். அப்பாவி பெண்களையும் சிறிய குழந்தைகளையும் கொலை செய்கிறார்கள். இஸ்லாம் எல்லா இடத்திலும் கட்டுப்பாட்டை விதித்து இருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டை மீறுபவர்களை கண்டிக்கின்றது. இன்று இஸ்ரேல் கூட போரில் கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவில்லை. பலஸ்தீன் பெண்களை குழந்தைகளை கொலை செய்கிறார்கள். இறைவன் அவர்களுக்கு பலஸ்தீன் மக்களுக்கு வெற்றியை கொடுத்தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக எஸ் அஸ்லாம் தூங்குவதனுடைய ஒழுக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் உங்களிடம் பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு தூங்குவதின் ஒழுக்கம். தூக்கம் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அருட்கொடை. தூக்கம் எல்லாம் கவலைகளுக்கும் ஒரு இருந்து உகத் போர் தோல்வியடைந்த சராபாக்களின் கவலையை மறக்க சிறு தூக்கத்தை கொடுத்தார். இறைவன் குர்ஆனில் சொல்வதை போன்றும் இரவை போர்வையாக ஆக்கினோம், பகலை தேடிக்கொள்ளும் நேரமாக்கினோம் என்று கூறுகின்றார். 4வது, அதற்காக காலையில் தொழாமல் தூங்கினால் ஷைத்தான் சிறுநீர் குடித்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 5வது, தூங்குவதற்கு முன் பாத்திரங்களை மூடுங்கள். 6வது, உங்கள் வீட்டின் கதவை பிஸ்மி சொல்லி மூடினால் இறைவனின் பாதுகாப்பு கிடைக்கும். 7வது, தூங்கும் முன் வித்ரு தொழுகையை தொழுங்கள். 8வது, தூங்கும் முன் வாயை சுத்தம் செய்வது போல் தொழுகைக்கு ஒளிவு செய்வது போல் ஒளிவு செய்யுங்கள். 10வது, தூங்கும் முன் வீட்டின் நுனியில் உதருங்கள். 10வது, தூங்கும் முன் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 முறை ஓதுங்கள். 11வது, தூங்கும் முன் குல் ஹுவல்லாஹு அஹத் பலக் நாஸ் ஓதி கையில் ஊதி தலையில் இருந்து கீழ் வரை தடவுங்கள். 12வது, தூங்கும் முன் பகராவின் கடைசி 2 வசனத்தை ஓதுங்கள். 13வது, ஆயத்து குர்சி ஓதுங்கள். 14வது, தூங்கும் போது வலது கையை வலது கன்னத்தில் வைத்தால் வலது புறமாக ஒரு கன்னத்து படுங்கள். 15வது, குப்புரை வடித்து தூங்காதீர்கள். 16வது, காலை விரித்து தூங்காதீர்கள். 17வது, தூங்கும் போது அடுத்தவன் மேல் காலை போடக்கூடாது. 18வது, தூக்கத்தில் கொரட்டை விடக்கூடாது. 19வது, கிப்லாவை பார்த்து உறங்கக்கூடாது. 20வது, தூங்கும் முன் துவா ஓதுங்கள். 22வது, தூங்கில் எழும் துவா ஓதுங்கள். 22வது, தூங்கில் என்னுடன் ஷைத்தான் நுழைந்த காது மூக்கை சுத்தம் செய்யுங்கள். இறைவன் எல்லாருக்கும் தூக்கத்தின் வழக்கத்தை கடைபிடிக்க பாக்கியத்தை கொடுப்பானாம். அங்கே உட்காந்துருங்க. இன்னும் போக பார்த்தா சேருக்குள்ள காலி ஆகிட்டு போல் தெரியுது. காலியாக்காதீங்க. என்னைக்குமே காலி ஆகவே கூடாது. எதுவுமே காலியாகக்கூடாது. எதுதான் பறக்கத்தை எப்போ இருந்துகிட்டே இருக்கணும். பெண்கள் ரொம்ப முக்கியமான பறக்கத்து. எப்பவுமே காலியாகிடாதீங்க. ஏன்னா அதுக்கடுத்து ஒரு 3 பயானு. இந்த 3 பயானுக்கு எடுத்து ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு பாட்டை படிக்க இருக்காங்க. ஹம்மிங்கோட படிக்க இருக்காங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நான் கூட அந்த அளவுக்கு ஆர்வமாக இல்லை, அவங்களும் ஆர்வமாக இருக்காங்க. அடுத்ததாக அதீஃபா குர்ஆனுக்கு யார் விளக்கம் சொல்ல வேண்டும் என்ற தலைப்பிற்கு பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களுடன் பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு குர்ஆனுக்கு யார் விளக்கம் சொல்ல வேண்டும். உலக மக்களை சீர்திருத்த, அவர்களை நல்வழிப்படுத்த, நன்மைகளது தீமைகளது என்று சொல்லி மக்களை நல்வழிப்படுத்த இதை எப்படி செய்ய வேண்டும், யாரிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று உணர்த்தி அவர்களை பக்குவப்படுத்த உன்னத மறையான குர்ஆனின் ஷரீஃபை இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு வழங்கியிருக்கிறான். இறைவன் குர்ஆனில் கூறுகின்றான், அஃபலாய்த தப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா. அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா அல்லது உள்ளங்களில் பூட்டு போட்டப்பட்டிருக்கிறதா என்று கேட்கிறான். குர்ஆன் வசனங்களை புரிய வேண்டும்,
அதை சிந்திக்க வேண்டும், அதை ஆராய வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றான். ஆனால் குர்ஆன் வசனங்கள் அனைத்தையும் அனைவராலும் புரிந்து கொள்ள முடியுமா என்றால் முடியாது. நடையிலும் நிறைந்த பொருளை உள்ளடக்கிய குறைந்த சொற்கள் கொண்டதாகவும் இருக்கிறது. அதனுள் இருக்கும் பொருள் விளக்கத்தையும் நுட்பங்களையும் சாமானிய மக்களால் புரிந்து கொள்வது கஷ்டம். அதே மட்டுமல்ல, குர்ஆனில் சில வசனங்கள் சில பின்னணிகளை கொண்டதாக இருக்கிறது. அந்த பின்னணியை தொடர்ந்து கொள்ளாமல் அந்த வசனத்தை விளங்க முடியாது. ஒரு வசனம் இன்னொரு வசனத்திற்கு முரண்படுவதாக தெரியும். ஆனால் குர்ஆனில் எந்த வசனமும் இன்னொரு வசனத்திற்கு முரணாக இல்லை. குர்ஆனில் ஆழம் கண்டவர்களால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, குர்ஆனில் சில வசனங்கள் சில வார்த்தைகள் சில காரணங்களுக்காக அதிகப்படியாக இடம்பெற்றிருக்கிறது. அதை நீக்கிவிட்டு தான் அதற்கு பொருள் தர வேண்டும். எனவே குர்ஆனே அதனை விளங்கும் முறையான அறிவில்லாமல் ஒருவரால் விளங்க முடியாது. கால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அலா தஃப்ஸீரு அலா அர்பஅத்தி வஜ்ஹு வஜ்ஹு தாரிஃபுல் அரபு மின் கலாமிஹா வ தஃப்ஸீருல் லா யூதர் ஃபிது பிஹிலாத்திஹி தஃப்ஸீரு யஅலமுல் உலமா யஅலமுல்லாஹு வல்லாஹு தஆலா அலம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், குர்ஆன் வசனத்தை மொத்தம் 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, அரபி அறிந்தவர்கள் மட்டும் அதை விளங்க முடியும். இரண்டாவது, சாதாரணமான அனைவராலும் விளங்கிக் கொள்வார்கள். மூன்றாவது, ஞானம் உள்ளவர்கள் மட்டும் அதை விளங்கிக் கொள்வார்கள். நான்காவது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே அதன் விளக்கம் புரியும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். நாம் இன்றைக்கு யாரை மிக பெரும் குர்ஆன் விரிவுரையாளர்கள் என்று கூறுகிறோமோ அவர்களிடம் சில நேரங்களில் சில வசனத்தை கேட்கும் போது எனக்கு தெரியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அறிவுகள மேதைகள் கூட சில வசனத்திற்கு விளக்கம் கேட்கும் போது எனக்கு தெரியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். என்று சொன்னால் குர்ஆனின் ஆழத்தை நாம் புரிய வேண்டும். ஆனால் இன்று தடியெடுத்தன் எல்லாம் தண்டக்காரன் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, குர்ஆன் தர்ஜுமாயை வைத்து எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அதை வைத்து விளங்காமல் விளக்கமும் கொடுத்ததுதான் கெட்டது அல்லாமல் அடுத்தவரையும் கெடுத்து வழி கேட்டு பக்கம் ஒரு கூட்டத்தை ஒரு சமுதாயம் கொண்டு போயிருக்கிறது. கோழி குஞ்சு பையன் கையிலெல்லாம் தர்ஜுமாவை வைத்து எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அதை வைத்து விளக்கம் சொல்லக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனை ஆராயும் தகுதி பெற்ற நல்லோர்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. நமது குழந்தைகளையும் அந்த வழியில் வளர்க்க வேண்டும். குர்ஆனை ஆராயாமல் விளக்கம் சொல்லக்கூடிய அறிவினர்கள் பக்கம் நான் சென்று விடக்கூடாது. நமது பிள்ளைகளையும் அந்த வழியில் வளர்க்க வேண்டும். குர்ஆனை ஆராயாமல் தகுதி பெற்ற நல்லோர்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ये आयशा सबीरा बद्र सहाबा. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பத்ர் சஹாபாக்கள் மரணம் பரடை புரைக்கிறது, சிறுமை தான் விளைக்கிறது. அந்த வகையில் சங்கைக்குரிய சஹாபாக்கள் தீயின் தலைக்க விதைத்த விதைகள் ஏக தோழிகளும் தங்களை ஷஹீதாக்கி கொண்டாடாதீர்கள். அந்த பூதிரிகள் காபீர்கள் பொசுக்கி பார்த்த போதெல்லாம் அதில் ஏகத்துவ மனமே எழுந்தது. முத்தம சஹாபாக்கள் எதிர்கால இருப்புக்காக தம் காலத்தையே தனதால் எழுதி கொண்ட தங்கங்கள்
மூன்றில் சிறந்த மனிதர்கள் யார்? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சிறந்த மனிதர்கள் யார்? உலக அரங்கில் மனிதர்களுக்கு சிறப்பு, பதவி, பணம், பட்டாளம், அழகு, அதிகாரம் ஆகியவற்றின் மூலமே கிடைக்கிறது. ஆனால் இவற்றுக்கெல்லாம் நிரந்தரமானவை அல்ல. இவைகள் ஒரு காலத்தில் இல்லாமலாகிவிடும் போது மனிதர்களின் சிறப்பு என்பதும் இல்லாமலாகிவிடும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செயல்களை முன்னிறுத்தி இவைகள் மூலமே சிறப்பு என்பது நிரந்தரமாக கிடைக்கும் என்று கூறினார்கள். அவை என்னென்ன என்று அறிவோம். அல் குர்ஆனை கற்பிப்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் மிகச் சிறந்தவர் அல் குர்ஆனை கற்று அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே என்று சொன்னார்கள். அப்போதுதான் சிறந்த மனிதராக அல்லாஹ்விடம் பதிவு செய்யப்படுவார். அப்துல்லா பின் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதரே சிறந்த மனிதர் யார் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீண்ட வாழ்நாள் வழங்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் நல்லறங்களை செய்யும் பாக்கியம் பெற்றவர். சிலர் நீண்ட காலம் வாழ்வார், ஆனால் ஒரு நாள் கூட நல்லறங்களை செய்ய மாட்டார். சிலர் நல்லறங்களை அதிகமாக செய்வார், ஆனால் குறைந்த வயதிலேயே இறந்து விடுவார். இவ்விருவரும் சிறந்த மனிதர்கள் அல்ல. மாறாக நீண்ட வாழ்நாள் வழங்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் நல்லறங்களை செய்து வருபவரே சிறந்த மனிதர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். துர்ரா பின் அபிலஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதரே சிறந்த மனிதர் யார் என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்களில் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுபவர், தங்கள் உறவுகளை ஒட்டி உறவாடுபவர், நல்லதை ஏவி அதன் பால் மக்களை அழைத்தவர், தீயதை தடுத்து அதனை விட்டு மக்களை எச்சரித்தவர், அல்லாஹ்வின் மார்க்கத்தை கல்வியை கற்று பிரகாரம் செயல்பட்டவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சிறந்த மனிதர்கள் அழகிய நற்குணமிக்கவர்களே. நற்குணங்களை எவையவை என்பதை நம் வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் சிறந்த மனிதராக போற்றப்படுவோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியரிடம் சிறந்தவரே, நான் என்னுடைய மனைவியிடம் சிறந்தவன். ஒவ்வொரு கணவரும் என் கணவர் நல்லவர், சிறந்தவர் என்று மனைவியிடம் நல்ல பெயர் எடுப்பவரே சிறந்த மனிதர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களுக்கு மிகவும் பயன் தருபவரே உங்களில் மிகச் சிறந்தவர். எனவே நீ மக்களுக்கு பயனளிப்பவனாக ஆகிவிடு என்று சொன்னார்கள். முஸ்லீம் என்று முஸ்லீம் அல்லாதவர் என்று பாரபட்சமின்றி அனைவருக்கும் பயன் தர வேண்டும். அவ்வாறு பயன் தருபவரே உங்களில் மிகச் சிறந்தவர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், உங்களில் மிகச் சிறந்தவர் யார், மிக கெட்டவர் யார் என்பதை அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், யாரிடம் நன்மையின் அளவும் எதிர்பார்க்க முடிகிறதோ இன்னும் யாரிடம் இவர் தீங்கு கருதி தொல்லை தந்து விடுவார் என்ற அச்சமற்ற நிலை எதிர்பார்க்கப்படுமோ அவரே உங்கள் மிகச் சிறந்த மனிதர். யாரிடம் நன்மையின் அளவை எதிர்பார்க்க முடியாதோ இன்னும் யாரிடம் இவர் தீங்கு கருதி தொல்லை தந்து விடுவார் என்ற அச்சமான நிலை எதிர்பார்க்கப்படுமோ அவரே உங்களில் மிக மிக மோசமானவர்கள் என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களில் யார் அழகான முறையில் நீளமாக தீர்ப்பளிக்கிறாரோ அவரே உங்களில் மிகச் சிறந்தவர். வழக்குகள் வரும் சமயம் இருபுறம் நன்றாக வழக்குகளை விசாரித்து உண்மை சத்தியம் எங்கே இருக்கிறது அவருக்கு சாதமாக நீதமான முறையில் தீர்ப்பளிக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர் தனக்கு வேண்டப்பட்டவர், பாதிப்பை ஏற்படுத்தியவர் தனக்கு வேண்டப்படாதவர் என்ற ஆட்களை பார்க்காமல் தவறு யாரிடம் இருக்கிறது அவரை தண்டிக்க தவறிடக் கூடாது. இவ்வாறு நீதமாக தீர்ப்பு கூறுபவரே உங்களில் மிகச் சிறந்தவர். மிகச்சிறந்த மனிதர்களுக்கு அடையாளங்கள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனிடம் இருக்கிறது. அந்த மனிதன் யார் என்று கேள்விகளை உலக முற்றத்தில் வைத்தால் உலகமே சுட்டி காட்டும். அது உலகத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான்.
ஒரு பாட்டு படிக்க போறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு பாட்டு படிக்க ஆர்வமா இருக்காங்க 5 பேர். வாங்க 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 வா. மைக் வந்து மைக் பண்ணுங்க.